وبركاته. أقدم بسم الله جل وقسم أحمده حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسا أصلي صلاة تملأ الأرض والسما على من له على الإله متفق. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. தொடக்கம் உன் பெயரால் அல்லாஹ், தொடர்வது உன் அருளால். அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே, நீ அடக்கமாகவாய் மனத்துள்ளே. இருக்கையிலே இடையுடன் இனத்தவருக்கு இஸ்லாத்தை பெருகுலத்தை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் அவருடைய அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புண்ணியமிக்க பாதையை வாழ்ந்த புண்ணிய குமார்கள் அனைவரின் ஆத்ம ஆசையை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவராக தொடர்கின்றேன். அடையாறு அற்புத ஆய்வை கல்லூரி மாணவர்கள் மற்றும் அடங்கப்பட்டுள்ள மகா குராசாத்தை பள்ளிவாசல், அந்த பெருந்தகை நிலைமை தாங்கிய பள்ளிவாசல் நிர்வாகம் எல்லாம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மீளாது பெரும் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தமிழ்கோடு நல்வழிகள் சர்வார்க்க சமுதாய மேடைகளில் சந்தன பூங்காட்சியாய் கவர்ந்து வருகிற என் தேசத்திற்குரிய மௌலானா மௌலவி முனைவர் சதீஜுதீன் பாக்கரி அவர்களே, இந்த அறிவிப்பிரிவின் முதல்வராக இந்த இடைநிலத்தினுடைய தலைமை இமாமாக உரையாளராக இருக்கின்ற அவர்களுடைய அருமையான வார்த்தைகளான மாணவ செல்வங்களே, இந்த இடைநிலத்தின் நிர்வாக நேச நிலையங்களே, அன்பான நிலையங்களே, அண்ணனின் ஆதரவுக்காக ஆளாத ஆவலுடன் இங்கே விழா எடுத்து மகிழ்கின்றோம். விழா எடுக்கின்றோம். விழாக்கள் எதற்காக எடுக்கிறார்கள் தெரியுமா? ஒரு தலைவனுக்கு தொண்டர்கள் விழா எடுக்கிறார்கள் என்றால் நம்முடைய தலைவன் விழுந்துவிடக் கூடாது. ஓராண்டு, ஈராண்டு, நூறாண்டு, நூற்றாண்டு விழாவுடன் நம்ம தலைவன் விழுந்துவிடக் கூடாது. எனவே தன்னுடைய தலைவன் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொண்டர்கள் விழா எடுக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்காக நாம் இருக்கின்றா, அவர்கள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் விழாமல் இருக்க வேண்டும். இந்த சமுதாயம் விழாமல் இருக்க வேண்டும், எழுச்சி விட வேண்டும், ஏற்றம் விட வேண்டும், விழுந்து விடக் கூடாது என்பதற்காக நாம் பெருமானார் இருக்கிறார். எல்லா விழாக்களிலும் வந்து சிறப்பீங்கள் என்பார்கள். ஆனால் இந்த விழா என்பதை வந்து சிறப்பீங்களே, வந்து சிறப்பை பெறுங்கள். மற்றவர்கள் வருவதனால் விழாக்களுக்கு சிறப்பு, மாணவினாலையும் புகழ்வாடும் விழாக்களுக்கு வருவதனால் விழாவுக்கு சிறப்பல்ல, வருபவர்களுக்குத்தான் சிறப்பு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மீனாதீன அளவு சொல், அது பெருமானாருக்கு தனித்து வைக்கப்பட்ட விஷயங்கள், தனித்து ஒதுக்கப்பட்ட சாதாரணமாக யாருக்காவது மீனாது சொல்வார்களா? மீனாதிலான என்ன அர்த்தம்? பிறப்பு. உதாரணம் பர்த் சர்டிபிகேட் ஷஹாதத்தின் மீலாத், அதில் பர்த் சர்டிபிகேட்டில் அரபுவாக ஷஹாதத்தின் மீலாத், மீலாத் என்பது பிறப்பு. ஆனால் பெருமானாருக்காக அரபு சொல்லி தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றை அறிவை நோக்கி ஆட்சியிலே ஒரு குடியரசு தலைவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் ஒரு வார்த்தையை சொல்வார், நம்முடைய பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கிறார், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கிறது என்பார். உலக வரலாற்றில் எல்லோருடைய பிறப்பு சம்பவம் தான். எம்பெருமான் தலைவனுடைய பிறப்பு சம்பவம் அல்ல, பிறப்பே ஒரு சரித்திரத்தார். ஏபிஜே சுரந்த சொல்லிக்கு ஏற்றாக இந்த மனிதனுக்கு ஒரே ஒரு மாமனிதான் பார்த்தார்கள், அதுதான் என் பெருமானார். என்னுடைய பிறப்பு சம்பவம் என்று சொல்ல காரணம் தெரியுமா? எப்போது வருவார்கள், எப்போது வருவார்கள் என்று தன்னுடைய காலமாக இடைக்குள்ளவர்களால் முன்னெடுப்பு செய்யப்பட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறிப்பாக முன்னெடுப்பு செய்தார்கள். எனக்கு பிறகு சென்னைக்கு என்பதை முகமது அகமது எனும் வேதாந்திய ஒரு தூதர் வருவார், அப்போஸ்தலர். அதை பாரம்பரிய என்பார்கள், பிறகு என்பார்கள் ஆங்கிலத்திலே.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஒரு வாசகம், நான் கர்த்தரிடம் செல்கிறேன், கர்த்தர் எனக்கு தேர்தலவாளனை அனுப்பியிருப்பார், அந்த தேர்தலவாளன் தான் என் பெருமானார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பிறப்பு என்பது சம்பவங்களிலே ஒரு சரித்திரம். அடுத்து நான் பார்க்கிறேன் அடையாள அருமகை ஆரம்பங்களில் முன்னால் அமர்ந்திருக்கும் போது எனக்கு நான் வெளியே ஒரு கருதை நினைவு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அழகிய நாமங்கள் அனைத்தையும் அஸ்மால் ஹுஸ்னா பாமாலையில் பதிவு செய்துள்ளேன். அதில் ஒரு வாசகம் என்று தெரியுமா? பழியில்லா வாழ்வுகான பாராத இறைவனான வழிகாட்டப்பட்டவையை வளர்மகையில் மாறிடு. நான் நினைத்து பார்க்கிறேன், மெய்வாகை பார்ப்பதை உங்களை எந்த சனதும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருநாமத்தில் வரல மகிழ்ச்சிகள் உள்ளது. உங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய நினைவு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அவன் நீங்க கேட்கலாம், சிராஜி வருகிறது முன்னீர்வது, சிராஜி முன்னீர் வந்திருக்கிறே, சிராஜி இருக்கிறாரே முன்னீர் இருக்கிறாரே என்று சொன்னால் சிராஜும் முன்னீரும் என்று வந்திருக்கிற சிராஜி முன்னீரில் அவர்கள் ஆனால் மகிழ்ச்சி வந்து அதாவது சிராஜி முன்னீர் வருது. ஆனால் தமிழகத்தில் சிராஜி இருக்கிறார்கள் முன்னீர் இருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக அந்த உச்சரிப்பு ஒரு அழகோடு தவறுக்கு திசையில்லாமல் மகிழ்ச்சிகிறது. அந்த பாடல் தான் அஸ்மாவுக்கு நான் பாமாலை நான் வெளியுள்ளே எப்படி இது எளிமையான மனப்பாடம் செய்வதற்கு ஏற்றது. படுகையா வாழ்வுகான பாராட்ட இறைவனா வழிகாட்டப்பட்டவரே வளமகிழே மாணவி. அத்தகைய மகிழ்ச்சியை நடத்துவது மாணவிக்கு விழா எத்தனை சிறப்பும் அடையாள எனும் பகுதியில் அறிவிக்கிறது. முதல்ல உங்க பாணியை கேட்கிற அடையாளம் என்பது விஷயமா கிடையாது. யோசித்து பாருங்கள். நம்முடைய அறிக்கையை பார்த்தால் அடையாளம் என்பது பெரியது. ஆனால் அடையாளம் என்பது வங்க கடலை நோக்கி ஆழ வந்து அடைவதனால் இது அடையாளம். அடைகின்ற ஆழம் வங்க கடலை நோக்கி ஆறு சங்கமிப்பதனால் அடையாளம் விஷயம். ஆனால் நமது பிரச்சனையை பார்க்கும் போது பலருடைய பயன்பாட்டை பார்க்கும் போதும் அடையாளம் அடையமாட்டார். நீங்கள் அடையார், எதை அடையார்? தோழே அடையார், தோழே அடையார், வீழ்ச்சியை அடையார், சோம்பலை அடையார், அடையாளர்களாக இருக்க முடிவதை வாழ்கிறேன். அடையாளர்கள் அடையாளங்களில் ஆப்போசிட் அடையார். ஆனால் கிடையாக வைத்துக் கொண்டு நாம் செயல்படுவோம். அருமையான மாணவ செல்வங்களே, அன்பார்ந்த சமுதாய பெருமக்களே, இங்கே நாம் வீணாகி என்ற வார்த்தையை வைத்து மற்ற பிறந்த நிலவனாக உச்சி பார்ப்போமா? பிறந்த நிலவனாக்கள் கேட்டு வெட்டுவார். ஒன்றாக கேட்டி இரண்டாக வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுவார். ஒன்றாக கேட்டு இரண்டாக வெட்டி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த நாள் என்பது ஒன்றாக இருக்கிறதை இரண்டாக வெட்டுவதில்லை. இரண்டாக இருக்கிற இடையே இரண்டாக ஒன்றாக ஒட்டி இருக்கிற பிறந்த நாள். ஒன்றாக ஒட்டிகிற பிறந்தநாள் பெருமானாரை பிறந்த நாளை தவிர ஒன்றாக இரண்டாக ஒட்டிகிற பிறந்த நாள் மற்ற பிறந்த நாடுகள் வெளிப்படுத்தி ஏற்றுவோம். பூ என்று மொத்தமாக ஊதி அடைப்பாங்க. ஏன் ஏற்றுகிறார் என்று தெரியவில்லை, ஏன் அடைக்கிறார் என்று தெரியவில்லை. வெளிச்சத்தை இருக்காத பிறந்த நாள் எம்பெருமானாருடைய பிறந்த நாள். இருந்து போன இதயங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றிருக்க இயற்கையை வெளிச்சமாக்கிற பிறந்த நாள் பெருமானாருடைய பிறந்த நாள். மற்ற பிறந்த நாள்கள்ல ஒரு வார்த்தை இப்போ பிறந்த நாள் நீ பிறந்த உனக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் பிறந்தீர்கள் மகிழ்ச்சியர்களுக்கு சுந்தரத்தனுடைய சுபமான மொழி வைத்தார். அந்த சொற்களை நினைவு வருவது அந்த பெருமானார் பிறந்த நாள் பெருமானாருக்கு மகிழ்ச்சியிலே நேரத்தை பற்றி நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தெரிகிற பிறந்த நாள். பெருமானாருக்கு எதிர்க்கிற இந்த பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய சரியான இந்த பிறந்த நாளை சொல்வதாக என்றால் கிபி 571ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி
சுமார் 5:30 மணிக்கு பிறந்தார். சுபகானவா உலக வரலாற்றில் 1400 ஆண்டுகளுக்கு முந்தி பிறந்த ஒரு மகானுடைய பிறந்த நாள் இவ்வளவு தோராயமாக நினைக்கப்பட்டிருந்தது. அதற்கு இந்துக்களும் 5:30 ஆய்வு செய்து அது ஆய்வுகள் மாமல்ல வெளியில் அவருடைய மின்னத்தை சந்தித்துக் கொண்டு நூல்கள் கைகளை நபரை வைத்துக் கொண்டு எவ்வாறு அத்தகைய இஸ்லாமிய கைகளை பதிவு செய்துள்ளது. கிபி 571 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சுமார் 5:30. அதிகமாக நம் பள்ளிவாசலாம் பதிலை இக்காலத்து சொல்ல நேரம் இப்போதுள்ள அழகாக அந்த நேரத்தில் பிறந்தார். அவர்கள் பிறந்த பிறகு அவருடைய புள்ளி விவரங்களை பார்த்த உலகத்தை யாருக்கு இத்தகைய மகத்தான புள்ளி விவரம் வரலாற்று இடர்கள் அந்த நாளில் பிறந்த அண்ணன் நாயகத்திற்காக இந்த நாளும் விளையாடிக்கும் காலத்தை இவ்வளவுடைய மாற்றம் காலமாற்றம் என்பது கொஞ்ச நஞ்சமா கொஞ்ச காலத்தில் ஒரு நூற்றாண்டிற்கு முன்னே பாருங்கள். அந்த காலத்தில் நம்முடைய தாய்மார்கள் மாவட்டத்தார் மாவட்டத்தில் நடைமுறை புலவை ஆடிக்கொண்டிருந்தது ஒரே ஆடலில். இந்த காலத்தில் தாய்மார்கள் மாவட்டக்கிறார்கள் அப்படியே கொலை ஆடாம அசையாமல் சுற்றி உழைத்தார்கள். என்ன வித்தியாசம்னா நடுவில் குலையை ஆடிய போது தீதி என்று தமிழை சொன்னோம். நடுவில் இந்த குலை ஆடாமல் சுற்றி உரையாடும் போது தெரிந்தென்று ஆலோசனை திரும்பிதான் தெரிந்ததான் தெரிய தமிழில் சொன்ன போது ஆடியது ஆடாதது உடன் அதை தெரிந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது ஆடியது ஆடுவதை உடன் ஆடாதது உடன் தடைகள். ஆக இப்படி உலகமே தடைகளாக பாடினாலும் பெருமானாரை அன்று நினைத்து பார்க்கிறோம், இன்று நினைத்து பார்க்கிறோம். மாறான ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை போல தென்றல் காற்று அசைத்து அசைந்து வஞ்சி மரத்தின் கிளைகளை அசைக்கும் காலமெல்லாம் தென்றல் தவழ்ந்து மலர்களை அசைக்கும் காலமெல்லாம் மாணவியின் புகழை இந்த மனுலகம் பாடிக்கொண்டிருக்கும். ஆம், கிழக்கில் சூரியன் உதித்து மேற்கில் அணையும் காலமெல்லாம் அந்த புகழ்வாடு ஒழித்துக் கொண்டிருக்கும். யாராலும் இந்த சக்தியால் இந்த புகழை அழைக்க முடியாது, அணைக்க முடியாது. எண்ணி பார்க்கிறோம். அவருடைய பிறப்பில் உள்ள இந்த புள்ளிகள் இருக்கிறது. இதை அழைத்து பாருங்கள். அவர்களுக்கு இந்த வரலாற்று குறிப்பு உலகத்தை எந்த தலைவர்கள் எவ்வளவு நுட்பமாக தோராயமாக அஸ்மாவியார் என்று பெருமானார வரலாற்றை ஆய்வு செய்தவருடைய வரலாறு ஆய்வு செய்யப்படுது. 5 லட்சம் பேர் ரசூலுல்லாஹை பெற்றுள்ள தகவல்களை பரிமாறினார். அவர்களை பெற்றுள்ள புள்ளிகள் அவருடைய வரலாறு தந்தையின் தொடர்ந்து எல்லா வரலாறும் தந்தை என்று தொடர்ந்தது. நான் வந்து நினைத்து பார்த்தேன். ஒருமுறை கேரளத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் ஒரு மாபெரும் விழா. பல்வேறு சமய சான்றோர்கள் பங்கேற்கிறார்கள். கேரளத்தில் சிங்களம் சொல்லப்பட்டு வந்த ஒரு வீரமிக்க சிங்கம் முகமது கோயா. அவர் கேரளாவின் முதலமைச்சராக கூட இருந்தார். இந்திய வரலாற்றில் முஸ்லிம் லீக் கட்சிக்கு முதலமைச்சர் ஆசனத்தில் ஒதுக்கிய ஒரே மாநிலம் கேரளா. அவர் முன்னுரை ஒரு மிகப்பெரிய வீராளர்கள் பேசும்போது சொன்னார், சமய தலைவர்களெல்லாம் உடைக்கும் கணக்க அவர் அழைப்பு கொடுத்து பேசலாம். என் பள்ளி பருவத்தில் நான் கேட்டதின் போது எண்ணி பார்த்தேன். என்ன சொன்னான் தெரியுமா? உலகத்தில் உள்ள தலைவர்களுடைய தந்தை தெரியும், தந்தையின் தந்தை தெரியுமா? அதை பற்றிக் கொள்கிற தந்தையின் தந்தை தெரியுமா? அவருடைய தந்தை தெரியுமா? தெரியாது. ஆனால் எங்கள் நாயகன் செல்வாருடைய தந்தை அப்துல்லா, அவருடைய தந்தை அப்துல் ஹுசேன், அவருடைய தந்தை அப்துல் கலாம் ஆசிரியர் சொல்லி அந்த 20 தலைமுறை மேலையில் அவர் சொல்லல. சபையில பள்ளி சிறுவன் இருந்தாங்க. ஒரு சிறுவனை மலையாளத்தில் அழைத்து ரசூலுல்லாஹி தலைவர்களை ஒன்றால் பள்ளி மற்றொரு சிறுவன் 14 நிலையில் 20 தலைவரை சொன்னவுடன் மேலையில் அதிர்ந்து போனார். சீரி முகமது கோயா சிங்கமாக சீர்வந்த மலையாளத்தில் மனோகரமான பேச்சாளர். அவர் கேட்கிறார், அது சிறுவனை பார்த்து அது செட்டமொழிக்கு தயாரித்து வைக்கப்பட்ட சிறுவன் மொத்த மாணவர்கள் மற்ற பிள்ளைகள் ஒருவனை பார்த்து சொன்னவுடன் அவர் 20 தலைவரையும் சொன்னார். அகிலத்தில் வானத்தில் மலேசியாவில் அநேகமாக 2000 பாடத்தில் எடுத்திருப்பார். அதிலே செல்லலாற்றுடைய தலைமை 16 வரைக்கும் 20 தலைமைகள் வரலாறு எப்படி போதுமா உதாரணமா திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்று 20 அடைந்து வைத்திருக்கிறோம்.
திருவள்ளுவர் மயிலாப்பூர் பிறந்தவர்களே குமரி மாவட்டம் மயிலாடியில் பிறந்தார். இந்த விஷயத்திலும் ஜாக்கிரதை அவர் எங்க பிறந்தார் என்பதையும் ஒரு கேள்விக்குள். ஆனால் இங்கே பார்க்கிறவர்களுடைய தலைமுறை 20 தலைமுறை செய்வது என்றால் இன்றைய உலக அதிசயத்தை இப்படி ஒப்பந்த செய்வர் யார் இருக்கிறார் என்பதற்கான 20 தலைமுறை. அதற்கு மேலும் சில கருத்து வேறுபாடு 20 வரையிலும் அழுத்தம் பிடித்தமான இது மேலும் கீழ்நோக்கி பாருங்கள். எம்பெருமான் செல்வாருடைய மகன் அவர்களுக்கு ஆண் வாரிசு கிடையாது, மகள் வாரிசு. ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள், அடைந்தார்கள். ஆனால் அன்னை பாத்திமானது எல்லாம் வழியாக அவருடைய மகனார் ஹசன் ஹுசைன் அவர்கள் வழி இன்று வரையில் தற்போது உதாரணமாக புகழ்பெற்ற ஒரு பெயரை சொல்ல வேண்டுமா? முத்திக்கு வழிபாட்டின் குத்துவில்லத்தால் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு எம்பெருமான் செல்வாருடைய சுசீலர் என்றார் என்னும் பேரவழியாக 14ஆம் தலைமுறை. நாகூரில் அடங்கப்பட்டிருக்கும் மகான் 23ஆம் தலைமுறை. ஏர்வாடியில் அடங்கப்பட்டிருக்கும் மகான் 18ஆம் தலைமுறை. அத்துமேற்றி இன்று வரையிலும் செங்கில் என்ற பெயரை கேரளாவில் தமிழ் என்ற பெயரே அல்லாஹ்வின் ரசூலை வழித்தோன்றி இருக்கிறார். எனவே மேல்நோக்கி வரலாறு, கீழ்நோக்கி வரலாறு அடுத்து அழிந்து கொண்டே எப்படியா? நான் கூட ஒரு நூல் சமீபத்தில் வெளியிட்ட மரக்கறிகளான அனுபவம் அல்வா அதில் பதிவு செய்த தகவல் தெரியுமா? நான் 1977 ஆணின் செலவு வைத்தேன் என்றால் எனக்கு புகாரியை கட்டிச் சென்றார் உஸ்தாத். அவருடைய உஸ்தாத் அல்லாமா அவான் இருந்தது, அவருடைய உஸ்தாத் அல்லாமா அப்துல் வஹாப் அல்லாது. அப்படி 37வது செலவு ரசூலுல்லாஹி சொல்வார். அந்த ஒரு நூலில் நம்முடைய அவைத்தலைவர்களின் நேசத்திற்குரிய மூலானா சதீதின் பாக்கி அவர்கள் கூட இந்த பட்டியல் அவர்களை குறித்து நான் ஒரு நூலில் அந்த தலைமுறையை பதிவு செய்திருக்கிறேன். இப்படி உலக தலைவர்கள் யாருக்காவது இந்த பட்டியல் இருக்கிறார்? வடவு சொன்னார், செய்தி சொன்னார், சொல்லுங்க யார் கேட்டார்? அந்த எழுத்தாணியை யார் எழுதினார்? அந்த பணவழியை எழுந்தாரை எடுத்து இந்த பொருளை எழுதியார்? வள்ளுவர் ஏழை சொன்னாரா, மகிழ் சொன்னாரா? எப்படி சொன்னார்? யார் கேட்டார்? எந்த தகவல் வரலாறு. அவர் தாய் தந்தை யாரும் கூட வரலாற்றில் பதிவாகவில்லை. பிறந்தவர் மயிலாப்பூர்களை கூட மாற்றி தெரிவித்திருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு அமுத வார்த்தையை சொல்லும். அவருடைய மாணவர் அத்தனா இன்றைய நம்முடைய கையில் கிடைக்கிறது என்றால் இந்த பரம்பரைக்கு உள்ள அறிவு சிறப்பு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கிடைக்கும். புகழ் என்று வைத்துக் கொண்டால் புகழே ஒரு வடிவமைத்தால் அது பூமானடி செல்வார்கள். டாக்டர் தாமஸ் ஆதரி சொல்வார், 45 லட்சம் படைகளை நீக்கு உலகத்தில் நீக்கினேன் என்ற ஒரு உரையை விட்டது. அந்த 45 லட்சம் படைவாசலிலும் முகம்மது என்ற நாமம் வாங்கி போது ஒழிக்கிறது. எப்படி சூரியனுடைய உதயாஸ்தமன நேரம் வேறுபட்டால் இந்த கணம் ஒரு கணம் கூட முகம்மது நாமம் உச்சரிக்காத கணமில் இங்கே மின்கதனை இந்த மோகன் ஒரு நியாயக்குள்ளே இருக்கின்றார். அவர் சொன்னது ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார். இப்போ 50 லட்சம் என்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் இந்த திருநாமம் உரித்தான கனவு அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய சீடர் உலகத்தின் வரலாறை பார்க்கிறோம். யூத தாயகத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயேசுநாதரை பள்ளியை வெளி காட்சிக்காக சாட்டி கொடுத்தார். யூதாஸ் காட்டி கொடுத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை. கடைசி நேரத்தில் சீட்டு ஜூலியஸ் சீசர் அவருக்கு நெருங்கவாக இருந்த நீதிமான் நீ கண்டுபிடித்த எனக்கு எதிராக செயல்பட்டாய். கடைசி நேரத்தில் ஜூலியஸ் சீசர் மனம் விரும்பி கிடந்தார். இப்படியே வரலாறு நமஸ்தே வாழ்க்கையில் வந்தார். 4 வாரம் கோட்சே ஒட்டாவது கோடி தேசத்தில் அவருடைய வரலாறு நெருக்கமாக நேசமாக தான் வந்தார். வகையினாக வரவில்லை. அந்த ஒடுங்கிய கைக்குள்ளும் துப்பாக்கி, கும்பிட்ட கைக்குள் இருந்தது துப்பாக்கி. இதுதான் வரலாறு. ஆனால் தன் உயிர் பிரிந்த நேரத்தில் என்னுடைய உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, எந்த நாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எத்தனை சீடர்கள் யார் எண்ணிக்கை சொல்ல முடியுமா? அந்த ஒவ்வொரு தியாகத்தை உலகத்தில் யாரால் மறக்க வேண்டும், மறுக்க வேண்டும்? அடுத்து நாம் பார்க்கிறோம் வழிகாட்டல். தொழில்களுக்கெல்லாம் வழிகாட்டல். தலைவர் என்று சொன்னால் ஆன்மீக தலைவர்கள். நான் கூட ஒரு கவியரங்கத்தில் சுட்டி காட்டினேன். ஆன்மீக தலைவர் அண்ணன் பெருமானார் என்று ஒரு கவியரங்கம். அதாவது
வாழ்க்கையின் மனித அரசியல் தலைவர், குடும்ப தலைவர், மந்த தலைவர், ஆன்மீக தலைவர். அப்போதையான குறிப்பிட்டேன், மாதேவா மாதேவா என பகலில் மண்டலத்தில் ஓடிவிட்டு மாதேவா மாதேவா என்று மரணம் செய்கின்ற தலைவர்கள். உலகத்தில் தலைவர்கள் புரியலா பழமையிட்டவர்கள் மாதேவா தேவான தேவா மாதேவா மாதேவா என பகலில் மண்டலத்தில் ஓடிவிட்டு மாதே மாது மது மாது மதுவத்து தாழ்வடைந்தால் மாது பிறர். எனவே மாதேவா மாதேவா ஜபம் செய்கின்ற இந்த ஆன்மீக தேர்தல் விஷயம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கைசிறப்பு இருக்குது. அவர்கள் ஆன்மீக தேர்தல் மட்டுமல்ல, அரசியல் தலைவர், செய்தியில் கோவில் ஹானிமம், மக்கள் தலைவன், மக்கள் தொண்டனாக இருக்கிறது. என்னை தூக்கி நீங்கள் கடையை போட்டால் நான் கட்டுமனமாக பயன்படுகிறேன் என்று சொல்கிற அளவுக்கு மக்கள் தலைவன், மக்கள் தொண்டனாக இருக்க வேண்டும். மகத்தான சித்தாந்தத்தை சொன்னவர்கள் மாணவி சட்டவாசம். அதே போல தொழிலாளர்கள், உலக தொழிலாளர்களையும் ஒன்றுபடுங்கள் என்பதற்காக இயக்கம் தோன்றிய 10 நிமிஷம். அந்த தொழிலாளர்கள் வேலையை பற்றி சொல்வது மேல ஆங்கிலத்திலே தொழிலாளர்கள் தாண்டினார். டை என்பது தமிழ் தை மாதம் விவசாயிகளுக்கான தொழிலாளர்களுக்கான உள்ளார். என்னையும் சேர்த்தால் மேலே. எனது உலக தொழிலாளர்களே அவர்களுக்காக உரிமையை கொடுப்பது என்று சொன்ன ஒரே மேலை என் பெருமானார் அழைப்பை நடிகிற கவினை இருக்கின்றது. வேறு உலகம் முன்னர் வேலை செய்வோர் கூலியை நயமாக கொடுக்கிறது. நெருங்கி நாயகமே அருளாக நன்மையோடு அல்லாஹ்வின் தன்னை வெகுமுறையாய் அனுமதித்த பெருமானே நாயகமே என்று பாடினார் எனது ஆசான் இளையர் தேர்வுகளின் பேராசிரியர் கவர்னர் அப்துல் கபூர். அதே ஒரு அடியார் வேலையை உலகம் வேலை செய்வோர் கூலியை நயமாக கொடுக்கிறது. நவீன நாயகமே தொழிலாளர் இயக்கம் என்னுடைய குடும்ப தலைவராக, இட தலைவராக, தந்தையாக எல்லா துறைகளுக்கும் வருகிறார். சொல்கிறார், நான் கொடுக்கின்ற செக்சுவாலிட்டி துறையிலும் நீங்கள் பெருமானத்தில் முன்மாதிரியை சொல்கிறேன். செக்சுவல் எனப்படுகிற பாலியல் துறை அறிவிக்கும் அறிவுரை தொழிலாளி அதற்கும் பேச்சிருந்த வழிகாட்டலை பெருமானாக பார்க்கலாம். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு. நான் கூட அறிவித்தை ஒரு தனியுள் சட்டத்தின் மொழியில் கட்டாயக்கூடியது. வயது வந்தவர்களுக்கும் மட்டும் கொண்ட ஆனால் வயது வந்தவர்கள் அதிகமாக ஈடுபடுகிறது. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மூஞ்சி பார்த்த உச்சில் என்கிற பாடத்தை அனபி ஷாஃபி சட்டங்களோடு ஹதீஸ் எல்லாம் ஆரம்பிச்சது நூலை வெளியிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா அத்தையையும் பார்த்த இப்படிமா செல்வாசன் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு ஆக எல்லா துறைகளுக்கும் சுட்டிக்காட்டு. அடுத்து அறிவியல் ஒரே ஒரு உதாரணம். சாதாரணமாக யாராவது தும்முனா என்ன சொல்வார்கள்? யாரோ நினைக்கிறார், யாரோ நினைக்கிறேன் சொல்லுகிறதா? இனி யாரும் தமிழ்நாட்டில் தொடங்கின்ற வள்ளுவரும் தொடங்கின்றார். பகுத்தலையும் பாசனையும் பகலவன்கள் எல்லாம் தலைமையில் தூக்கியில் போற்றுகின்ற அந்த திருக்குறளில் கூறுகிறார், வழித்தினால் தும்பியினாக அழித்தல்லால் யாரொழி தும்பியது. அவள் தலைவன் தலைவிகள் கணவன் மனைவி என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர்கள் வேற அர்த்தத்தை சொல்லுகிறார். தலைவன் தலைவி நம்ம கணவன் மனைவி என்று வைத்துக் கொள்வோம். கணவன் தும்பினா மனைவி முதல்ல உங்களை அடித்து மனுஷியோடு இந்த தும்மலை வரவேற்று விட்டு அப்புறம் அழுதோம். ஏமா அழுகிறான தும்மலில் உங்களை யாரோ ஒழுங்கி நினைக்கிறார். அதாவது மனைவி ஒரு சந்தேகம். அதைத்தான் வள்ளுவத்தினார் தும்பினா வழித்தினால் பார்த்தினான் போட்டினான் வழித்தினால் தும்பினாக அழித்து அந்த வாழ்க்கை அழுதார். யாருமே தும்பினீங்க, யாரை நினைச்சு தும்பினீங்க, யாரும் உங்களை நினைச்சு நான் நீங்க தும்பினீங்க. இது ஒரு மூடல் ரீதியாக வள்ளுவர் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் சகோதரர் தும்பினார் 7 முறை அழுத்தம் செய்கிறார். ஒரு முறை தும்பினா அழுத்தம் செய்கிறார், அழுத்தம் மட்டும்தான் தஸ்மீத்தின் ஆட்சி. ஆனா 7 முறை தும்பினா அழுத்தம் செய்யலாம். 3 2 முறை தும்பினா சொல்ல வேண்டாம். என்ன காரணம்? தும்மல் தொடர்ந்தால் தடுவல் வரும் என்று சொல்லி. அதனால என்ன சொல்றாங்க? 2 முறை இது விஞ்ஞானத்தில் தெளிவா தும்மலின் 2 அழுத்தம் செய்கிறார்கள். தும்முகின்ற கணத்தில் உங்களுக்கு ஒரு கணம் நிச்சயம்
இருக்கிறது, பிறகு தொடர்கிறது. இன்றைய குறிப்பு தொடர்கிறது என்பதற்காக இறைவா என் நெஞ்சை தொடர்பித்தாலே. இந்த அறிவியல் குறிப்பை இந்திய உலகம் சொல்கிறது. ஆனால் 54 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் ரீதியாக அண்ணன் பெருமாள் சகோதரர் நமக்கு எடுத்து சொன்னார். வேகமாக ஒரு ஹதீஸ் நடைமுறையில பார்த்தால் வித்தியாசமாக ஒரு ஹதீஸ் பாத்திரத்தில் நீர் விழுந்து விட்டால் நீங்கள் அந்த பானத்தை கொட்டிவிட்டார்கள். பானத்தை பாத்திரங்கள் விடுவார்கள். பானத்தை நீர் விழுந்தால் அந்த பானத்தை கொட்டிவிடாதீர்கள். ஏனென்றால் அதில் ஒரு கற்கையில் நோய் இருக்கிறது. நீர்களுடைய நோய்க்கான மருந்து மெலேடி என்பவர் ஆண்டிருக்கு. மெலேடியில் நமக்கு ஒரு கற்கையில் மெலேடினா பரிகாரம். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னவுடன் நிறைய உலகத்தில் நாம் ஹோட்டல்களே பொதுவான இடங்களே இப்படி யாராவது சென்றார் அந்த வாய்ப்பாடு ஈவிழுந்ததை கூட எடுத்து குடிக்கிறார். அப்படியே ஆனா அல்லாவுடைய முழுதுங்க ஒரு இடத்தையில் தான் மரத்தை பறித்தார். இதை நான் ஒரு காலத்தை அதிசயப்படுத்தி ஏறத்தாழ ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் தினத்தந்தி பற்றிய ஒரு படத்தை பார்த்து பிரதிநிதி போது கலர்ஃபுல்லா ஒரு பெரிய படம், நீனுடைய படம், தலைப்பள்ளியான நாயகர்கள் நோயிலேயே மனிதன். எனக்கு இருந்த ஆச்சரியம். கோடிக்கணக்கான வாசகர்களால் பிடிக்கப்படுகிற நாள்கள் கூப்பிராமத்தில் குடிசையில் புகுந்த நாள்கள் என்று சொல்லப்படுகிற தினத்தந்தி வெளியேறி பாதுகாத்து வைத்தேன். துரதிருஷ்டம் காணாமல் போய் வாசகர்கள் அனைத்து அப்படியே நோயும் நீயே நோய்க்கு மருந்து நீ. இங்க என்ன விஷயம்னா அந்த வெயில் கொண்டு நகைச்சு அருமையான ஒரு விஷயம் 2-5 மணிக்கு நிறைவு செய்வது. அதற்கும் முடித்து வருகிறேன். 5 பேர் ஹோட்டலுக்கு போனார். ஹோட்டலுக்கு 5 பேர் ஹோட்டலை கான்செப்ட் கண்ணோட்ட எப்படி இருக்கிறது. முதலில் யாரெல்லாம் இந்தியர், சீனாக்காரர், அமெரிக்காரர், இங்கிலாந்துக்காரர், அடுத்து அரபு 5 பேர் போனாங்க. 5 பேரும் டீக்கு ஆரம்பினாங்க. முதலில் அமெரிக்காரர் 5 பேருடைய டீயை ஈவிழுந்துகள். உடனே அமெரிக்காரர் பார்த்தான் ஈவிழுந்த டீ இது குடிப்பது அன்றைக்கு சுகாதாரமே அந்த இந்த டீயை குடிக்கடி இன்னொரு கொடுத்தோம். இது பரவாயில்ல. இன்னொரு 2 டீயும் காசு கொடுத்தான். என் ஆசான் அவ்வளவு புதுசாக சொல்லி என் உள்ளத்தை விட்டு அல்லாத 5 டீயும் காசு கொடுத்தான். என்ன 2 டீயும் காசு கொடுத்தோம். ஏன்னா நான் டீ நீ குடித்த தகுதியில கொட்டி விட்டீங்க பரவாயில்ல. இன்னொரு டீ அவன் செல்வ செய்தியை நீங்க காரணத்தினால் கொட்டி எதிர்த்து காசு கொடுத்தான். குடித்த டீக்கு காசு கொடுத்தான். அவனுடைய சிந்தனை எப்படி செழிப்பு பொருளாதாரம் பரவாயில்லை. ஆனா இங்கிலாந்துக்காரன் என்ன தெரியுமா, அவன் சட்டம் வச்ச பாலிசியை பட்டத்துக்கு பாடமா வாழ தண்ணி அதுதான் படிக்க சட்டம் வைக்கிறாங்க. அந்த இந்திய தூக்கி வீசிட்டு வேற டீ கொண்டு போ. குடிக்க டீக்கு தான் காசு, கொட்டி டீக்கு காசு இருக்கு. கொட்டுவதற்கு நீதான் காரணம். எனவே இன்னொரு டீக்கு 6 மணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் காசு. அவன் சட்டம் வைக்கிறான். இதெல்லாம் செல்வ செழிப்பு குடிக்கிறதுக்கும் கொட்டியதுக்கு காசுக்காக இருக்கிறார். அவனுக்கு இந்த நிலை சட்டம் தேவை குடிக்கிறதுக்கு மட்டும் காசு ஒரு டீக்குள்ள தரும். அடுத்து சீனக்காரன் வந்தான். நாம் கேட்டது ஒரு டீ மட்டும் தாங்க. நீ போனஸை அவருடைய கண்ணோட்டம் பாம்புகளே பள்ளிகளை சாப்பிட்டு பழகிறார். அதனால டபுள் டீல காசு குடித்ததுக்கும் எக்ஸ்ட்ரா போனஸான நீக்கி கேட்டு டபுள் டீ காசு. அடுத்து இந்தியன் அவன் பார்க்கிறான். அந்த 4 பக்கம் சுற்றி பார்க்கிறான். இந்தியுடைய கால கொஞ்சம் தீவு தீர்க்குள்ள அந்த கால ஏன்னா நம்முடைய நாடு பொருளாதார ஒரு கவிஞர் சொன்னதை போல 4 பக்கமும் இந்திய ஜீவகட்டம். என்ன ஜீவகட்டம்? 4 பக்கமும் 14 உடப்பட்டு ஒரு பக்கம் வட்டியால் இருக்கிற சூழல் என்பதையாக அந்த மாதிரி விஷயம் அரபியன் பார்த்தான். அதாவது அந்த வார்த்தை அதை முழப்படி செய்தார் என்று அந்த வரலாற்று வாழ்க்கை முறை பின்பற்றப்படுகிற பெருமிதத்தை
சுட்டிக்காட்டி நிறைவாக ஒன்றை சொல்லி நமது மாணவர்கள் மாநில கல்வியுடைய டிகிரியில் படிக்கிறார்கள். எனவே உங்களுடைய கவனத்திற்காக ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன். இதை சொன்னது யாரென்றால் இது பரவலாக சொல்லப்பட்டது. ஆனால் சில குறிப்புகளும் சொல்கிறேன். 1978ஆம் ஆண்டு மைக்கேல் ஹார்ட் என்பவர் ஒரு நூல் எழுதினார். இந்த நூலுடைய முழுமையான பெயர் தெரியுமா? வரலாற்றில் மிகப்பெரிய செல்வாக்கு வாய்ந்தவர்களுடைய நடவடிக்கை பற்றி அப்படின்னு போட்டு 3000 ஆண்டுகள் வரலாற்றின் போக்கை மாற்றியமைத்த நூலுடைய பெயரில் முதலில் யாரை வைத்தார்? நூர் முகமது ஸல்லல்லாஹு. அவர் வைத்தியத்தை சொல்லுகிறார், நான் இந்த பெயரை அமைத்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறார். 12 பேரை கேட்கிறார், ஏன் அவரை முடிவு வைத்தார்? My choice of Muhammad to lead the list of the great most influential nation. மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஷியல் செல்வாக்கிற்கு நபர்களை செய்கிறேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் வைத்ததற்கான காரணம் சர்ப்ரைஸ் அவர்களுடைய சில வாசல்களை இந்த தரவரிசை வைத்திருக்கிறார். அன்றைய கொஸ்டின்கள் வேறு சிலரால் நாம் கேள்வி கேட்கப்படலாம். அதுக்கு என்ன காரணம்? இவருடைய supremely successful on both the religious and secular. Religious எனப்படுகிற சமயத்தன்மை, செக்குலர் எனப்படுகிற சமய சார்பற்றத்தன்மை இந்த இரண்டிலும் மிகப்பெரிய சுப்ரீம்லி மகத்தான உச்சபட்ச வெற்றியை பெற்றவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். இந்த செய்தியை படித்ததனால் தான் என்னவோ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து மறைந்த ஒருவர் தன்னுடைய ஒரு முறையில் சுட்டிக்காட்டினார். இது இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டிய நபிகள் நாயகத்தை போன்றவர்கள் அவர்கள் எழுதிச் சொன்ன வழிமுறை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியாவோடு அமைதி பூங்காவாக இருக்கும் என்று சொன்னார். யாருமே முதலமைச்சர் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர் சொன்னார், எண்ணி பார்க்கிறதற்கு இல்லாமல் அல்லா இந்த வீணாக விழாவின் பொருட்டினால் நமது நாட்டில் நல்ல தவிர இந்திய நாடுகள் அமைதி பூங்காவாக அமைய இஸ்லாமிய உணர்வுகள் மதிக்கப்பட உரிமைகள் போற்றப்பட வல்லரகமான நல்வாழ்வை பெறுவானாக. வாழ்வில் வளர்ந்தால் வல்லரசை வழிசெல்வோம். பாடனை அகற்றிவிட்டு தலையை தூக்கி முடிச்சிருப்போம். நோயகத்தை போக்குவதற்கு நோவினை நீக்குவதற்கு நாயகத்தை போற்றிடுவோம். நன்மை நாம் பெற்றிடுவோம். வாசல் தருவானா அன்னை நம்பில்லாத அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி